இந்த சண்டை போய்க்கே இருக்கும்போது இந்த ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, அந்த கூட்டத்துலேருந்து வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்ல, இவர் நல்ல ரூட் எடுத்துகிட்டு போய்க்கு இருக்கும்போது இவர் கூட்டத்திலே இருக்க ஒருத்தர் உனக்கு வந்து நிதி தர முடியாது, நான் சொல்கிற கல்வி ஏற்றுக்கலான்னு கூட்டையை குழப்பி விட்டுறாரு. இது டென்ஷன் ஆகி அவங்களுக்கு சாதகமாக போயிடுது இந்த சொன்ன கூட்டத்துக்கு. அவங்க இதாண்டா சாக்குன்னு இன்னும் வேகமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று வருது. இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். யார்? இந்த சொன்ன கூட்டம் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து சாதாரண ஏழை எளிய வீட்டு மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சொன்ன இல்லையா கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு 75% பேர் தனியாகவே ஸ்கூலு, காலேஜு, இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம், ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அடிக்கிறாங்க பெரிய நாமம். காசு இருந்தால் தான், அதுவும் லட்சக்கணக்கில் இருந்தால் தான் இந்த அமைச்சர் நடத்துகிற கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ நீங்கள் வந்து சேர முடியும். இங்கே தான் இவங்க ஏழை மாணவர்கள் மேலே காட்டுற அக்கறையை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது.